இந்திய அணி பார்த்தீங்கன்னா, கடைசியாக கடந்த ஆண்டு ஜூலையில இலங்கைக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர்ல விளையாடிய பிறகு, தற்போது தான் ஒருநாள் தொடர்ல பங்கேற்கவுமே இருக்காங்க. இதனால இங்கிலாந்து ஒருநாள் தொடர்ல யார் யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடர்ல இடம்பெறும் அணி தான் பிப்ரவரி 19ஆம் தேதி துவங்கும் சாம்பியன்ஸ் டிராபிக்கு தகுதி பெறும் அப்படின்றதுனால, இந்திய அணியில யார் யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுக்கவே இருந்துட்டு இருக்கு. இந்திய அணி விக்கெட் கீப்பர் இடத்திற்கு மும்முனை போட்டி நிலவற்றிருக்கு. ரிஷப் பண்ட், KL ராகுல், சஞ்சு சாம்சன் ஆகிய 3 பேருமே மிக முக்கியமானவர்களாகத்தான் இருக்காங்க. இதுல ஒருவரை சேர்த்துவிட்டு இளம் விக்கெட் கீப்பர் ஒருவருக்கு இந்திய அணியில இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பலருமே கோரிக்கையை விடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள இந்திய அணியுடைய முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சுரேக்கர், ரிஷப் பந்திற்கு மாற்றாக இந்த இளம் வீரரை சேர்க்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுல ஒரு நாள் உலகை கோப்பை 2023 தொடர்ல KL ராகுல் அவர்கள் அபாரமாக செயல்பட்டார். மேலும் தற்போது ஃபார்மிலுமே இருக்காரு. இதனால ராகுலுடைய இடம் கிட்டத்தட்ட உறுதியுமே ஆகிருக்கு. KL ராகுல் சேர்க்கப்பட்டால் பேக்கப் விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்ட சேர்க்காமல் துருவ் ஜூரல் அவர்களை சேர்க்க வேண்டும். இது அவருக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். ரிஷப் பண்ட பேக்கப்பாக சேர்த்து அவரை சும்மா உட்கார வைப்பதற்கு பதிலாக ஜூரலை சேர்த்தால் அது அவருக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம T20 ஸ்குவாட் கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. ஆனா ஒன் டே ஸ்குவாட் தான் ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கு. கூடிய விரைவிலேயே ஒன் டே உடைய ஸ்குவாட அதிகாரப்பூர்வமாக BCCI நிறுவனம் அறிவிப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். சார், ஓகே, இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.